மக்களே, சூர்யா அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்ல நம்ம கேள்வி பதிலெல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து அரசு தேர்வான டெட், டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமா யூஸ் ஆகும். அதே மாரி நம்மளுடைய சூர்யா அகாடமில இங்கிலீஷ் ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கு, மேத்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கு, ஆப்டிடியூட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது ரிலேட்டடா வேணும்னாலும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாவும் இருக்கு. ஸோ மறக்காம அந்த வீடியோலாம் பாருங்க. பிளேலிஸ்ட்ல எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அது இல்லாம பார்க்கறது மட்டும் இல்லாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. சரியா? நாம இங்க தமிழ் ரிவைஸ் பண்ணலாம். சான்றோர்கள் பலரால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட 8 தொகை நூல் எது? குறுந்தொகை. குமரகுருபரர் பிறந்த ஊர் எது? குமரகுருபரர் பிறந்த ஊர் எது? திருவைக்குண்டம். தனிப்பாடல் திரட்டில் உள்ள பாடிய புலவர்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை முறையே. தனிப்பாடல் திரட்டில் உள்ள பாடிய புலவர்கள் மற்றும் பாடல்கள் எண்ணிக்கை முறையே. பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 110, பாடல்கள் எண்ணிக்கை 1113. விடை ஆ. சலதி என்பதன் பொருள். சலதி என்பதன் பொருள் கடல். திருவாரூர் நான்மணி மாலை நூலில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை. திருவாரூர் நான்மணி மாலை நூலில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை 40. பருதிபுரி என்ற சிறப்பை பெறும் கோவில். பருதிபுரி என்ற சிறப்பை பெறும் கோவில், அதாவது கதிரவன் வழிபட்ட இடம் எது? வைத்தீஸ்வரர் கோவில். சரியா? அடுத்த கேள்வி போலாம். 7வது கேள்வி. திரிகடுகம் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை. திரிகடுகம் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 100 வெண்பாக்கள். வில்லிபாரதம் நூலில் உள்ள பருவம் மற்றும் பாடல்கள். வில்லிபாரதம் நூலில் உள்ள பருவம் மற்றும் பாடல்கள் 10 பருவம், 4350 பாடல்கள். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடிவில் தந்தவர். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடிவில் தந்தவர் யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன் யாரு? தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடிவில் தந்தவர். அடுத்த கேள்வி போலாம். வான் பெற்ற நதி என வில்லிபுத்தூரால் குறிக்கப்படும் நதி எது? கங்கை. கோட்டோவியம் பொருந்தாத ஒன்று. கோட்டோவியம் பொருந்தாத ஒன்று வட்டக்கோடு. திருவிக அவர்களால் சிறப்பான பூ என பாராட்டப்பட்டது. திருவிக அவர்களால் சிறப்பான பூ என பாராட்டப்பட்டது செங்காந்தல். சரியா? மருவு தவறானது. மருவு இது தவறானது. மருவு கீழ்கணவற்றில் எது தவறானது? ஆத்தூர், மதுரை, கோடியக்கரை, கோயம்புத்தூர். இதுல எது? கோடியக்கரை. அறிவுரை கோவை என சிறப்பு பெயரால் வழங்கப்படுவது. அறிவுரை கோவை என சிறப்பு பெயரால் வழங்கப்படுவது முதுமொழி காஞ்சி. கோவூர் கிழார் எந்த மன்னனிடம் அவைக்கள புலவராக இருந்தார்? கோவூர் கிழார் எந்த மன்னனிடம் அவைக்கள புலவராக இருந்தார்? நலங்கிள்ளி. கோவூர் கிழார் எந்த மன்னனிடம் அவைக்கள புலவராக இருந்தார்? நலங்கிள்ளி. சரியா? அடுத்த கேள்வி போலாம். காந்தி எந்த மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார்? காந்தி எந்த மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார்? குஜராத். திருவாரூர் நான்மணி மாலை நூலிற்கு உவமையாக கூறப்பட்ட 4 மணிகளில் இல்லாத ஒன்று. திருவாரூர் நான்மணி மாலை நூலிற்கு உவமையாக கூறப்பட்ட 4 மணிகளில் இல்லாத ஒன்று ரத்தினம். கணக்காயர் என்பதன் பொருள் அல்லாத ஒன்று. கணக்காயர் என்பதன் பொருள் அல்லாத ஒன்று குறவர். வரும். இதழக தனைய தெருவம் இதழகத்து. வரிகள் இடம் பெற்ற நூல். இதழக தனைய தெருவம் இதழகத்து. வரிகள் இடம் பெற்ற நூல் பரிபாடல். சரியா? அடுத்த வீடியோல 21வது கேள்வியிலிருந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.